வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ஏதாவது சாப்பிட கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நம்ம ஒரு காய்கறியில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கோஸ் வச்சுருந்தா ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கோஸ் நல்லா மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படி நீட்டு வாக்கில் திருவிக்கங்க. இப்போ நம்ம கோஸ் திருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி குண்டானில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ கோஸ் திருவின கோஸை நான் இதில் வைக்கிறேன். கோஸ் ஒரு 3/4 கிலோ கோஸு. பாருங்கள், கோஸ் நல்லா இதில் வச்சுருக்கேன். ஒரு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கோஸ் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது எதுக்கு நம்ம கொஞ்சம் வேக வைக்கிறோம் அப்படின்னா, பக்கோடா போடும்போது சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் வேக வைக்கிறோம். பாருங்கள், நான் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் இந்த வேக வச்ச கோஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சொதன்னு ஆகிடும். பாருங்கள், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு வாயில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம். பாருங்கள், கடலை மாவு ஒரு 200 கிராம். இப்போ முதல்ல நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா கோஸில் உள்ள தண்ணியே இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பக்கோடா மாதிரி வரும். பாருங்கள், கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள், மேலே ஃபுல்லாக நல்லா மொறுமொறுனும், உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் சாயங்காலத்தில் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.